உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் ஆய்வரங்க நிகழ்வின் ஒரு பகுதியாக அவ்வை அரங்கத்தில் நடக்கவிருக்கக்கூடிய மரபு வழி கலைகள் என்ற இந்த பொறுமையில் அமைந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஆய்வறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஆய்வுக் கட்டுரைகளை வழங்க இருக்கக்கூடிய பெருமக்களோடு சேர்த்து வணங்கிக் கொள்கின்றேன். இந்த மரபுக்கலைகள் குறித்த இந்த அமர்வில் திரு நே. ஜோசப் அவர்கள் வர்மக்கலையும் களரியும் தமிழரின் தொன்மை கலைகள் என்ற தலைப்பில் கட்டுரை படிக்க இருக்கிறார்கள். அவர் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் தமிழ் துறை சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். அடுத்து திரு மணிமாறன் அவர்கள் தஞ்சை சரஸ்வதி மகாலிலே ஆக்கப்பூர்வமான பல்வேறு ஆய்வுப் பணிகளை செய்யக்கூடியவர்கள். நிறைய நமக்கு பொறுமை மிகுந்த நூல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு மணிமாறன் அவர்கள் பழந்தமிழரின் ஆயுதம், குறிப்பாக பூமராங் என்று ஆஸ்திரேலியாவில் சொல்லக்கூடிய, எய்தோமானால் எதிரியை தாக்கிவிட்டு கொண்ட அந்த குறியை செய்துவிட்டு திரும்ப நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு விதமான கருவி. அதனை தமிழில் வளரி என்று சொல்கிறார்கள். இப்படியான ஆயுதங்களை எல்லாம் நம் தொல் தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை விளக்கும் முகத்தான் அந்த கட்டுரை அமைய இருக்கிறது. இன்னொரு பேராசிரியர் முனைவர் கு. முருகேசன், தமிழ் பல்கலைக்கழகத்திலே நாடகத்துறையிலே பணியாற்றிய பேராசிரியர், இப்பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே வருகை தரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கூடியவர். அவர் அமைப்பியல் நோக்கில் தப்பாட்ட கலை என்ற தலைப்பில் அவருடைய கட்டுரை அமைய இருக்கிறது. தப்பாட்ட கலை குறித்த சிந்தனையை நமக்கு நாட்டுப்புறவியல் துறைகளுள் ஒன்றான ஒரு கோட்பாடான அமைப்பியல் என்ற இந்த சிந்தனையை அந்த தப்பாட்ட கலையோடு பொருத்தி அவர் தரக்கூடிய கட்டுரையாக அது அமைய இருக்கிறது. அடுத்து லீனா கணபதி அம்மையார் அவர்கள் தமிழகத்தின் நாயக்கர் கால ஓவியங்களின் புறமும் அகமும் என்று ஒரு கட்டுரையை தர இருக்கிறார்கள். இந்த 4 கட்டுரைகளும் தமிழரின் பல்வேறு கலை குறித்த சிந்தனைகளை நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய கருத்துக்களாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இதில் ஓவியக்கலை குறித்தது பார்க்கக்கூடிய கலை, அமைப்பியல் நோக்கில் தப்பாட்ட கலை என்பது நிகழ்த்து கலை வடிவத்தை சார்ந்தது. வர்மக்கலையும் களரியும் தமிழரின் தொன்மை கலைகள் என்று தரக்கூடிய திரு ஜோசப் அவர்களுடைய அந்த கட்டுரை நம்முடைய வீரக்கலைகளை குறித்த சிந்தனையை தரவுள்ளதாக இருக்கும். மணிமாறன் அவர்களுடைய கட்டுரை பழந்தமிழரின் ஆயுதமான அந்த வளரி என்று, பூமராங் என்று சொல்லக்கூடிய வளரி என்று தரக்கூடிய ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில் சொல்லப்படக்கூடிய அந்த வளரி என்பது இன்றைக்கும் ஆஸ்திரேலிய அந்த பழங்குடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகும். இப்படி ஒரு ஆயுதத்தை குறிவைத்து எரிய அந்த குறி எய்தப்பட்டதும் திரும்ப நம் கைக்கே வந்துவிடக்கூடிய இந்த ஒரு ஆயுதத்தை எல்லாம் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கார்கள் என்று சொல்ல வரக்கூடிய ஒரு கட்டுரையாக அது அமையும். அப்படியானால் அந்த கலைக்கருவியோடு தொடர்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலிய பழங்குடி இன மக்களுக்கும் தமிழரின் தொல்குடி மக்களுக்குமான உறவு நிலை குறித்த சிந்தனையும் கூட கலை ஊடாக நாம் கவனிக்க முடியும் என்பதான
சிந்தனையெல்லாம் நமக்கு தர வல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது இந்த கலைகள் குறித்த கருத்தரங்க அமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய அவர்களை மீண்டும் வாழ்த்தி, இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை வணங்கி இந்த அமர்வினை நீங்கள் சிறப்புற நடத்தர வேண்டும். இந்த அமர்வு 1:30 மணிக்கு முடித்தாக வேண்டும். ஆகவே 4 கட்டுரையாளர்கள் 1/4 மணி நேரம் 15 மணித்துளிகள் அவங்க ஒவ்வொருவரும் கட்டுரை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 5 அல்லது 7 மணித்துளிகளுக்குள்ளாக உங்களுடைய கலந்துரையாடல் அந்த கட்டுரையாளரோடு அமையும். இந்த வகையாக நாம் இந்த அமர்வினை 1:30 மணி கால அவகாசத்துக்குள் இதனை முடித்து தர வேண்டும். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்பதை வேண்டி அவ்வை அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி, இப்பொழுது முதலாக மணிமாறன் அவர்கள் பழந்தமிழரின் ஆயுதம் வளரி என்று சொல்லத்தக்கதான அந்த நம்முடைய தொல் தமிழரினுடைய கலை அறிவு, நம்முடைய ஆய்வரங்க தொடக்கம் பற்றி நாங்கள் சிந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தொல் தமிழருடைய பழங்கலைகள் குறித்து சிந்திக்க வேண்டும், அதற்கு ஒரு பொறுமை நம்முடைய ஆய்வரங்கத்தில் வைக்க வேண்டும் என்று முன்மொழிந்தவன் நான் தான். அப்படியான தலைப்பு என்ன வைக்கலாம் என்று பேசும் பொழுது பேராசிரியர் பொற்கு அவர்கள் இந்த மரபு கலைகள் என்பதை தொல் மரபு கலைகள் பல்வேறு தலைப்புகள் வைத்து கடைசியில் இந்த தலைப்புக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். அந்த வகையில் இது குறித்து தொடக்கத்தில் அந்த கலந்துரையாடலின் போது இந்த கருத்தமைந்த ஒரு அமர்வு வேண்டும், இந்த பொறுமையிலே நம்முடைய கருத்தரங்கத்தில் கட்டுரைகள் அமைய வேண்டும் என்று முன்மொழிந்தவன் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மகத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லி, அந்த வகையில் மரபு கலைகள் குறித்த இந்த அமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய மணிமாறனை அன்போடு வரவேற்கிறேன். அவருடைய கட்டுரையை 1/4 மணி நேரத்திற்குள் தந்து அடுத்த ஒரு 7 மணித்துளிகள் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டவர்களுடைய கலந்துரையாடலாக அதனை அமைத்துக் கொள்வோம். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கண்ட செம்மொழி நாயகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், இம்மாநாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற கடும் பணியாற்றிய தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசின் அனைத்து துறை பணியாளர்களுக்கும், துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கும், ஆய்வரங்க அமைப்பு குழுவின் தலைவர், செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வை அரங்கின் முதல் அமர்வு தலைவர், உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். என் ஆசிரியர் முனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் வணக்கம். எனக்கு அடுத்து கட்டுரை படிக்க உள்ள அறிஞர் பெருமக்கள் பேராசிரியர் நே ஜோசப், பேராசிரியர் கு முருகேசன், பேராசிரியர் அம்மையார் லீலா கணபதி ஆகியோருக்கும், இந்த அமர்விற்கு திரளாக வந்துள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நான் படிக்க உள்ள கட்டுரை பழந்தமிழரின் ஆயுதம் வளரி, அதாவது பூமராங் என்பதாகும். பூமராங் எனும் ஒரு ஆயுதத்தை இன்றளவும் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களான அபார்ஜினியர்கள் பயன்படுத்தி வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த பூமராங் என்ற ஆயுதமானது கையால் வீசி எறியக்கூடிய வகையில் வளைந்த வடிவத்துடன் உருவாக்கப்பெற்றவையாகும். இவ்வாயுதமே பழந்தமிழரின் வளரி ஆகும். இவ்வளரி ஏறக்குறைய பிறை வடிவமாக இருக்கும். ஒரு முனை மிகவும் கனமாக இருக்கும். இதன் ஓரம் கூர்மையாக இருக்கும். இவற்றை மரம், இரும்பு, யானை தந்தம் போன்றவற்றால் செய்து பயன்படுத்தினர். மரத்தால்